உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிகழ்ச்சியின் சார்பாக சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 14வது மாத கருத்தரங்கில் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக ஆத்தூர் பரமசிவன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரமசிவம் ஐயா அவர்கள் மருத்துவ ஜோதிடம் பற்றி சொற்பொழிவாற்ற உள்ளார். அவரை இன்முகத்தோடு அழைக்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவனுக்கு வணங்கி கொண்டு சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெரியவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேயர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிற்றுரையை துவக்குகிறேன். நான் தற்போது மருத்துவ ஜோதிடம் என்ற தலைப்பிலே ஒரு சிற்றுரையை தங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இப்போ இன்றைய உலகத்துக்கு மருத்துவ ஜோதிடம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது நம்ம ஊடகத்துல பார்க்குறோம். ஊடகத்துல இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு வாரத்து பக்கத்திலேயே கேன்சர் டிசீஸ் நம்ம தமிழ்நாட்டில் 1 லட்சத்தை தாண்டிடுச்சுங்கிறாங்க. எப்போ? 2025. இது எப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின், நம்ம கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்ற சொல்ற மாதிரி இப்போ நம்ம இந்த கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேன்சருடைய தன்மை நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாயிடுச்சுன்ட்டு டேட்டா சொல்லுதுங்க. இது நம்ம டிவியில் நம்ம பார்த்துருப்போம். அதை நான் சொல்லிடுறேங்க. அதாவது 2020 68,750 பேருக்கு கொரோனா வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு வருடத்துக்கும் வந்த புதிய கொரோனா நபர்களின் எண்ணிக்கை 2020 68,750. இதுவே 2021 பார்த்தீங்கன்னா 76,968 பேருக்கு கொரோனா புதியவர்களுக்கு வந்திருக்கிறது. 2022 89,865 பேருக்கு இந்த கொரோனா வந்திருக்குங்க. இது நம்ம கேன்சர் வந்திருக்குங்க கொரோனாவுக்கு பிறகு. அதுவே 2023 92,816, 2024 96,486. இதுவே கடந்த 2025 கடந்த நடந்து முடிந்த 2025 ஆண்டிலே 1,09,097 பேத்துக்கு நம்ம கேன்சர் வந்திருக்கு புதியவர்களுக்கு. அப்படிங்கும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2020 68,000 பேரும் நம்ம இப்ப 2025 1,09,000 கிட்டத்தட்ட டபுளிங் ஆன மாதிரி நம்ம பதிவுகள் காமிக்கிறத நான் சொல்லல, நம்ம டிவியில பார்த்த உண்மை. இது ஆய்வுபூர்வமா இது நடந்தது. டிவியில சொன்னதனுடைய டிஜிட்டல் எண்ணிக்கை. அப்போ ஏன் இந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருஷங்கள் நம்ம சித்தர்கள் நம்ம மனிதர்கள் எல்லாமே இருந்திருக்கும். ஆனா இவ்வளவு வியாதி வரலைங்களே, ஏன் வருதுன்ட்டு நம்ம ஒரு ஆய்வுல ஒரு விஞ்ஞானபூர்வமா பார்க்கலாம். இப்போ நம்ம இருக்கிறது இப்ப என்ன யுகங்கய்யா? கலியுகங்கய்யா. இதுக்கு முன்னாடி 3 யுகம் நடந்ததா சொல்லியிருக்காங்க. நம்ம யாரும் பார்த்தது இல்லை. நம்ம என்ன 120 வருஷம் சொல்றோம், 50 80 30 அது எவ்வளவோ நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயதுல நம்ம காணாம போயிடுறோம். நிர்ணயிக்கப்பட்ட தேதியில நம்ம வந்துடுறோம். இதுதான் உலகத்துல பிறக்கிறோம், இருக்கிறோம், போயிடுறோம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா வரலாற்று நிகழ்வுகள்ல பதிவு பண்ணி வச்ச வகையில நமக்கு பாத்தீங்கன்னா 4 யுகங்கள் நடந்ததா சரித்திரம் சொல்லுதுங்க. இதுல நம்ம நடந்து முடிந்த யுகத்தை சொல்றோம். நம்ம இருக்கிறது கலியுகம். நடந்து முடிஞ்ச யுகத்துல பாத்தீங்கன்னா கிருத யுகம் அப்படின்றது 17,28,000 ஆண்டுகள் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிறது. கிறிஸ்து இல்ல, அதுக்கு முன்னாடி உலகம் தோன்றிய காலத்துல 17,28,000 ஆண்டுகள் முடிந்த பிறகு துவாபார யுகம் 8,64,400 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கிரகங்கள்லாம் இருந்து எல்லாம் ஆட்சி செஞ்சிட்டு இருக்குது. நம்ம மருத்துவத்துல எப்படி இது நடக்குது, அந்த யுகத்துக்கும் மருத்துவத்துக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்ங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அப்போ அடுத்த யுகம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல திரேதா யுகம் 12,96,000, தோபார 8,64,000, கலியுகம் 4,32,000 நடக்க இருக்குதுங்க. இப்ப இதுல கலியுகத்துல 5,127 ஆண்டுகள் தான் நடந்திருக்கு. இப்ப இந்த 5,127 ஆண்டுகள்லயே இவ்வளவு கொடுமைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கலியுகம் எப்படிங்கிறத நம்ம வாழ்ந்து பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்ப இருந்த ஞானிகள் அப்ப இருந்த ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலதை மட்டும் உங்ககிட்ட பதிவு சொல்றேங்க. தற்போது இருக்கக்கூடிய கலியுகத்துல அரசர்கள் செங்கோல் தாளும், அரசனுடைய முன்னையே நம்ம அரசர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு தவறு செஞ்சு அதுக்கு தகுந்த தண்டனை அப்பவே கொடுத்தாங்க. அதான் அரசன் அன்று கொள்வான்
தெய்வம் நின்று கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி அரசர்கள் ஆண்ட காலத்துல பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். ஒருத்தன் பல்ல உடைச்சானா அடுத்தவன் பல்ல உடைச்சிரு, உடைச்சவன் பல்ல உடைச்சிரு, கண் எடுத்தானா கண்ணை தோண்டிரு. இதுதான் நம்ம அரசருடைய நீதி. அதுதாங்க நடந்தது நம்ம முதல்ல இருக்கக்கூடிய கிருத யுகத்துல நடந்ததுங்க. அப்போ ஆனா இப்ப இருக்கக்கூடிய கலியுகம் நாளா நடந்துக்கக்கூடிய இதுல அரசர்கள் செங்கோல் தாளும் சொல்றாங்க, கொடுங்கோல் ஏற்றமும் அப்படின்னு சொல்றாங்க. கொடுங்கோல் ஏற்றமும் வரிகள் அதிகமாகும்னாங்க. வரிகள் அதிகம் ஆயிட்டு இருக்குங்களா? எப்போ 5100 சில்லற வருஷத்துலயே உங்களுக்கு இப்ப ட்ரம்ப் நிறைய வரிய போடுறாரு. உலக நாடுகள்ல எல்லாம் வரிய போடுறாங்க. இப்ப அது மாதிரி நடக்குதுங்களா? அரசர்கள் செங்கோல் புரிய மாட்டாங்கன்னு சொல்றாங்க, கொடுங்கோல் சொல்றாங்க, வரிகள் ஏறுன்னு சொல்றாங்க, பொறாமை அதிகமாகும். எப்போ நம்ம நடந்துட்டு இருக்கக்கூடிய கலியுகத்துல. அப்போ பொறாமைகள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு பொறாமை அதிகமாகி பார்த்துட்டு நாட்டுல நடந்து சண்டை ஏற்படுறத பார்த்துட்டு இருக்குங்க. கொலைகள் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தாதான். கொலை செய்யறான், கொலைன்றது எவ்வளவு பெரிய குற்றம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கொலை செய்யறது ஒரு குற்றமாவே ஏற்படுத்தாதான் இந்த கலியுகத்துல. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமின்மை ஏற்படும். அது நம்ம டிவிலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஊடகத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். ஒழுக்கம் எந்த அளவுக்கு நமக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஆசிரியருக்கு மதிப்பு கிடைக்காது. ஆசிரியர்கள் முன்ன தெய்வமா வணங்கின காலம் நம்ம குருமார்கள் இருந்த காலம். பழைய அரசியல் காலத்துல பல யுகங்கள்லயும் ஆசிரியர்களை நம்ம தெய்வம் வழங்கணும். இப்ப நம்ம யாரு ஆசிரியர் என்ன பண்றாங்க கிளாஸ் ரூம்ல இருந்து பாருங்க, நீங்க மற்ற ஊடகத்திலையும் பாருங்க. அதனால ஆசிரியர்களுக்கு மதிப்பு. திருமணம் முன்ன எப்படி நடக்கும்? கேட்டு பெரியவருடைய சம்மத்தோடு நடக்கும். இப்ப நடக்கக்கூடிய பெரும்பான்மையான திருமணங்கள் அவரவர்கள் விருப்பப்படி நடக்கும். இதெல்லாம் கலியுகத்தில் நடக்கக்கூடியதான். அதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. திருமணம் அவரவர் விருப்பப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரிதான் நடக்குதுங்க. இதையும் நம்ம மருத்துவத்தையும் எப்படி நான் இணைக்கிறேன் அப்படின்னா, பழங்காலத்துல நம்ம மனுஷன் அவன் உயிரை போக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நல்லபடியா வாழ்ந்தா நல்ல உணவுகளும் நல்ல எண்ணத்தோடையும் நல்ல செயல்களோடையும் இருந்து வெளியே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல மனிதன் உயிர் அவ்வளவு சீக்கிரமா போகலீங்க. அப்ப அவன் உயிர் போறதுக்கு 120 வருஷம் வாழ்ந்து கூட அவனால முடியலன்னு சொல்லி பானை செஞ்சு மூடி வச்ச காலம் அந்த பொற்காலங்கள்ல நடந்தது. பல யுகத்துல முன்னாடி கலியுகத்துக்கு முன்னாடி இருந்த காலத்துல நடந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பார்த்ததில்ல, சொன்னது கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ கலியுகம் எப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இந்த 5000 சொல்ற 5127லயே இவ்வளவு சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. இப்ப நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே பதிவு பண்ணி வச்சது இப்ப நம்ம நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆக அப்ப நோய் இல்லாத மனிதன் வாழ்ந்தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிவிலையும் மற்றதுலயும் நேரடியாகவும் பாக்குறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பக்கவாதம், ஹார்ட் அட்டாக்கு, கேன்சரு, மற்ற இனம் புரியாத வியாதிகள், நம்ம கொரோனாவும் இப்பதானே வந்திருக்கு. ஏற்கனவே வந்ததெல்லாம் குறைவான எண்ணிக்கையில போயிருக்கோம். இப்ப இந்த கலியுகத்துல கொரோனா பல லட்சம் பேர்த்து உயிரை போயிட்டு பல பேர்த்து அவஸ்தைப்பட்டு இருக்கு. அப்போ நம்ம கலியுகங்களிலே எல்லாம் சொன்னதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். இப்ப இது நம்ம எந்த யுகத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிட்டோம். கலியுகத்துல இருந்துட்டு இருக்கோம். அப்ப கலியுகம் எப்படிங்கிறத நீங்களா இப்ப சொன்னதை வச்சு பார்த்துக்குங்க. அப்போ கலியுகம் ரொம்ப ஒரு மோசமான உலகம். இந்த உலகத்துல நம்ம எப்படி தப்பி இருக்கணும், எப்படி நல்லது செய்யணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு செஞ்சுக்கணும். அடுத்ததுங்கய்யா நம்ம ஜோதிடத்துக்கு வருவோம். இது எந்த யுகத்துல இருக்கிறோம், கொரோனாவுக்கு முன்னாடி இருக்கிறோமா, கொரோனாவுக்கு பின்னாடி இருக்குமா, கலியுகத்துல இருக்கிறோமா, எந்த யுகத்துல இப்போ கலியுகத்துல இருக்கிறோம் அப்படிங்கும்போது கிறிஸ்து பிறந்து 2026 இருக்கிறோம். நமக்கு ஒண்ணுக்கு ஒரு ஹிஸ்டரி கொடுக்குறாங்க. உலகத்துக்கு நம்ம நடைமுறைக்கு ஒரு ஹிஸ்டரி கொடுக்குறாங்க. கிறிஸ்து பிறந்து 2026 வருஷம் கழிச்சு நம்ம இருக்கிறோம். கொரோனாக்கு பிறகு சுமாரா ஒரு 6-7 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோம். கொரோனாவுக்கு முன்னாடி 6 வருஷத்துலயும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அப்ப கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி எவ்வளவு வித்தியாசம், கொரோனாவுக்கு பின்னாடி எவ்வளவு வித்தியாசம், நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். சரிங்கய்யா, இப்ப நம்ம எந்த யுகத்துல இருக்கிறோம்? கலியுகத்துல இருக்கிறோம். கிறிஸ்து பிறந்து 2026 வருஷத்துல இருக்கிறோம். கொரோனாவுக்கு பிறகு 7வது வருஷத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம ஜோதிடம் வருது எப்படி அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஊழ்வினை பயன் வச்சுதாங்க ஜோதிடம் உண்டாக்குது. நம்ம கடவுள் சாதாரண இன்ஜினியர்னு சொல்ல முடியாது. ஒரு இன்ஜினியர் தான் ரோட போடுறாரு, பில்டிங்கை கட்டுறாரு, இந்த உலகத்தை கட்டமைப்பு பண்றாரு இன்ஜினியர். ஆனா அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது சாதா விஷயம் இல்லை. ஜோதிடம் கடவுளால தாங்க கட்டமைக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இது நவகிரக கோள்களை வச்சு, நட்சத்திரத்தை வச்சு, மற்ற துணை பிரிவுகளை வச்சு எல்லாமே பண்றது இந்த ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க? இறைவன் என்கக்கூடிய ஒரு பெரிய கடவுள் பண்றாருங்க. அவர் எப்படி பண்றாரு? உங்களுடைய வினைகளை வச்சுதான் பண்றாரு. இந்த உடல் அழியக்கூடியங்கிறது எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா ஆன்மா அழியாதது அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. அந்த ஆன்மா அழியாததெல்லாம் நம்ம திரும்ப பிறந்துகிட்டே இருக்கோம். நம்ம பிறந்ததுக்கான காரணம் முன்ன செஞ்ச ஊழ்வினை.
ஊழ்வினையில என்ன செஞ்சீங்களோ அதனுடைய கர்ம பலனை அடைய வேண்டி பிராச்சித்தம்னு சொல்றாங்க. முன்ன செஞ்சதை நீங்க இப்போ அதை கடனை தீக்கிற முன்ன செஞ்ச தவறையோ அல்லது பெரிய நல்ல நிகழ்ச்சிக்கோ நீங்க இன்ப துன்பத்தை அணையக்கூடிய ஒரு நிலை தான் நமக்கு கடவுள் ஒரு உடலை கொடுத்து பிறப்பை கொடுத்து இந்த உலகத்துல அனுபவின்னு கொடுத்துருக்காரு. அதுதான் பிராயசித்தன்னு சொல்றாங்க. அது எப்படி நடக்குதுன்னா இந்த ஜோதிடமும் சரி உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் முன்ன செஞ்ச ஊழ்வினை பயனின் விளைவாக நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது மற்றவங்க சொன்னதையும் புரிஞ்சுதான் நான் சொல்றேன். நானா எதுவும் உருவாக்கிலாம் சொல்லலைங்க. ஊழ்வினை பயன் அப்ப எப்படி உண்டாகுது? நம்ம ஏன் பிறக்கிறோங்கிறது தெரியுது, எந்த உலகத்துல இருக்கோங்கிறது தெரியுது. ஊழ்வினை பயன் அப்ப எப்படி உண்டாகுது? ஊழ்வினை பயன் எப்படி உண்டாகுதுன்னாக்கா ஊழ்வினை பயனை 3 வகையா சொல்றாங்க. ஊழ்வினை பயனை முதல்ல சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. 3 வகை சஞ்சித கர்மம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த சஞ்சித கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா முற்பிறவியில் செய்யப்பட்ட செயல்களின் தொகுப்பு தான் சஞ்சித கர்மம். அப்போ ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது இந்த உலகத்துல நம்ம ஊழ்வினை பயன் வச்சுதான் பிறக்கிறோம். ஊழ்வினை பயன் எப்படி ஒன்னொன்னு நடக்குது ஏற்படுது உங்களுக்கு ரெக்கார்டு எப்படி ஆகுது அப்படின்னா சஞ்சித கர்மம் அப்படின்றது நீங்க முன்னாடி செஞ்ச செயல்களுடைய தொகுப்பு, பாவ புண்ணியம் நல்செயல் எல்லாத்தினுடைய தொகுப்பு. ரெண்டாவது பிராப்த கர்மம்னு சொல்றோம். அந்த செஞ்ச சஞ்சித கர்மத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அனுபவிக்க போகக்கூடியதான் பிராப்த சித்தம். அடுத்தது கிரியமான கர்மம் கிரிய கர்மம். அந்த கிரிய கர்மம் தான் நீங்க நிகழ்காலத்துல என்ன செயல்கள் செய்ய போறீங்க, நீங்க செய்யறது வச்சு உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அதான் அந்த சஞ்சிதம் பிராப்தம் இது மாறக்கூடியதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சொன்ன பெரிய முனிவர்கள் சொல்றது கிரியமான கர்மம். இந்த பிறவியில நீங்க செஞ்சது பிராப்தம்ன்றது நீங்க சொல்றதை அனுபவிச்சுதான் ஆகணும். எப்போ சஞ்சித கர்மத்துல வந்ததை நீங்க பிராப்தமா அனுபவிக்க போறீங்க. அந்த அனுபவிக்க போறது இப்ப செயல்கூடிய கிரியமான கர்மத்துக்கும் தொடர்பு இருக்கு. இதன் வழியா உங்களுக்கு குறையறதோ கூடுறதோ என்னங்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிறவியில செய்யக்கூடிய கர்மங்கள் வினை உடம்புடன் முடிவதில்லை. அது என்னன்னா உயிரோட தொடர்பு. இப்ப செய்யறதும் உங்களுக்கு அடுத்த தடவை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, இல்லை தொடருது. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லைங்க. இப்ப நம்ம ஜோசியம் போய் பாக்குறோம்னா நவகிரக நிலை வச்சுதான் ஜோசியர் பாக்குறாரு. இந்த ஊழ்வினையை பொறுத்து தான் உங்க ஜோசியத்துல கிரகங்கள் மற்ற எல்லாம் அமையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சும்மா அமையல. அதை நீங்க செஞ்சக்கூடிய பாவ புண்ணியத்தினுடைய தொகுப்பை வச்சு கரெக்டா எடை போடக்கூடிய இறைவன் உங்களுக்கு கிரகங்கள் மூலமா உங்களுக்கு அந்த ஊழ்வினையை தொகுத்து கொடுக்குறாரு. நீங்க போங்க, இந்த மாதிரி அனுபவிங்க, திரும்பவும் இந்த வேலையை செஞ்சீங்கன்னா இது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அனுப்புறார். அந்த சூழ்நிலையில தான் நமக்கு கிரகங்கள் அமைகிறது. இந்த கிரகங்கள் அமைவை பொறுத்து தான் நோய்களும் அமையுதுங்க. டிசீஸ் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்ல 13வது மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். நம்ம கிரகங்களுடைய நிலையை வச்சு நீங்க செஞ்ச ஊழ்வினையை வச்சுதான் உங்களுடைய வியாதிகள் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த போன மீட்டிங்ல நம்ம சொல்லியிருக்கோம். நோய்களும் இப்போ ஒரே வீட்டுல இருக்காங்க. ஒருத்தர் கேன்சர் வருது, ஒருத்தர் வராம இருக்குது, ஒருத்தருக்கு பிரஷர் வருது, வராம, ஒருத்தர் சக்கரை இருக்குது, ஒருத்தர் வராம இருக்கு. அப்படிங்கும் போது அங்க ஊழ்வினை பயணம் சேர்ந்து உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய வினைகளும் சேர்ந்து நீங்க செய்திருக்கக்கூடிய வினைகளும் சேர்ந்து அதை என்னுடைய அளவை பொறுத்துதான் உங்களுக்கு வியாதி கொடுக்கறது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறோம். உங்க ஜோதிடத்துல இதுதான் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்க. அப்போ நோய் எப்படி வருது? இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த மருத்துவ ஜோதிடத்துக்கும் நம்ம ஜோதிடத்துக்கும் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மருத்துவத்துல இயற்கையான இப்ப புது விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா ஹெரிடிட்டி, அதான் மரபியல் பூர்வமா உங்களுக்கு நோய் வரும். ரெண்டாவது என்வைரன்மெண்ட், நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை என்ன அதை வச்சு நோய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவு, நீங்க செய்யக்கூடிய செயல்கள், இதை பொறுத்து நோய் வரும். இந்த வகையில தான் நோய் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அப்போ நம்ம வரக்கூடிய நோய் எங்க வந்துடுது? இதுக்குதான் ஜோதிடத்துக்கு வரும். ஏன் ஜோதிடத்தை நம்ம இணைக்கிறோம்னா உங்க ஊழ்வினை பயனாதான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஏற்கனவே செஞ்சதை வச்சுதான் இன்ப துன்பம் வரப்போகுது. அதை வச்சுதான் கடவுள் உங்களுக்கு ஜோதிடத்துல கிரக நிலைகள் கொடுக்குறாரு. கிரக நிலைகள் இருக்கிறத வச்சுதான் இந்த பிறவில நீங்க அனுபவிக்கக்கூடிய வியாதிகள் வருகிறது அப்படின்றத ஏற்கனவே நம்ம முதியோர்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நான் சொல்லிட்டேன், எந்த யுகத்துல இருக்கிறோம்? கலியுகத்துல இருக்கிறோம். கலியுகத்துல என்னென்ன ஏற்படுகிற ஒரு அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்ப இந்த கலியுகமே மொத்தத்துல பொல்லாத உலகமா இருக்குதுங்க. முன்ன டெம்பரேச்சர் குறைவா இருந்தது, இப்போ குளோபல் வார்மிங்னு சொல்றாங்க. சித்திரை மாசம் வெயில் அடிக்கிறதுலாம் எப்போ ஒரு கொஞ்சமான டெம்பரேச்சர் வருஷம் 1/2 டிகிரி 1 டிகிரி
கூட்டிட்டு போகுதுங்கிறாங்க. ஆக்சுவலா கலியுகத்துல டெம்பரேச்சர் கூட்டிட்டு இருக்கிறத நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஊடகங்கள்ல மற்றதுல நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல என்வைரன்மெண்ட், நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் ஊழ்வினை பயன், இரண்டாவது வந்துட்டு என்வைரன்மெண்ட், மூணாவது நீங்க செய்யக்கூடிய செயல், நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு, எல்லாத்தையும் சுவாசிக்கக்கூடிய காற்று, இதை வச்சுதான் நோய் வருது. இப்ப இவ்வளவு பேருக்கு ஏன் கேன்சர் வருது அப்படின்னா நம்ம எல்லாமே ஓரளவுக்கு அப்பதான் சொல்றோம், கலியுகத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றோம். அந்தந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. அணுகுண்டை தயாரிக்க கூடாதுன்னா அணுகுண்டை போட்டுட்டு இருக்கிறான். நீங்க எல்லாமே நடக்கணும்னு சொல்றோம், நம்ம யாரும் நடக்கிறது இல்லை. பழைய சோறு சாப்பிடணும்னு சொன்னா நம்ம பழைய சோறு சாப்பிட்றது இல்லை. தியானம் பண்ணுன்னு சொல்றோம், பண்றது இல்லை. புண்ணியம் பண்ணுங்கிறான், பண்றது இல்லை. இதெல்லாம் எல்லாமே கலியுகத்துல நடக்கிறதாலதான் நமக்கு வியாதிகள் அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப பேசிக் நமக்கு ஜோதிடத்துல வந்துருச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா? செஞ்சக்கூடிய ஊழ்வினை பயன் செஞ்சிருந்தாலும் இருக்கக்கூடிய இடம் எங்க? நம்ம இந்த கலியுகத்துல இருக்கிறோம். டெம்பரேச்சர் இந்த மாதிரிலாம் கூட்டிட்டு பண்ணிட்டு இருக்கிறதால வியாதிகளும் கூட்டிட்டு வருது. இது வந்து நிரூபணமா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இப்ப நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப எல்லாமே நம்ம இப்ப தண்ணி வந்து நம்ம 1000 அடி 1500 அடியில போட்டு எடுக்கிறோம். மேல தண்ணி இப்ப கடல் தண்ணியோ, இப்ப நம்ம ஒரு ஏரியில இருந்து முன்ன தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா மினரல்ஸ் இந்த அளவுக்கு இருக்காது, அடிச்சிட்டு வருது. அதுல வந்து கரைதிறன் உள்ளக்கூடிய செடிமெண்டேஷன் பண்ணி படிஞ்சு ஆழமா போயிட்டு படிஞ்சிரும். அதுல நீங்க இப்ப தண்ணி இப்போ குளத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருந்தீங்க, அப்போ அதுல மினரல்ஸோ மற்றதோ எதுவும் இல்லை. இப்ப நம்ம ஆழமான தண்ணியில போர்வெல்ல தான் பெரும்பாலும் தண்ணி இருக்கு. தண்ணி மாசுபட்டு இருக்கு. அப்ப பூச்சி மருந்து கிடையாது, இப்ப பூச்சி மருந்து இருக்கு. ஆக பூச்சி மருந்து உள்ள தண்ணியை குடிக்கிறோம், மினரல் உள்ள தண்ணி, ஆழமான தண்ணியை குடிக்கிறோம். இதுல நம்ம பியூரிஃபை பண்றோம்னு சொல்லி இதுல ஃபில்டருக்கு ஏதோ கெமிக்கல் யூஸ் பண்றோம். நல்லா இருக்க தண்ணியில போய் நம்ம பியூரிஃபை பண்றோம்னு சொல்லிட்டு குளோரைடோ எதையோ 2 போட்டுவிட்டு அப்ப தண்ணியை நம்ம குடிக்கிறோம். குடிக்கக்கூடிய தண்ணியில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அசுத்தங்கள் ஏற்பட்டுருது. காற்று சொல்றோம், யாராச்சும் நடந்து போறோமா, மாட்டு வண்டியில போறோமா, சைக்கிள்ல போறோமா, இங்க இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகணும்னா கார்ல போறோம், பைக்ல போறோம். அப்போ நீங்க எரிக்கக்கூடிய புகை காற்று மண்டலத்தை புகைப்படிய வச்சிருது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது உணவுக்கு போனீங்கன்னா முன்ன நம்ம தலைக்கு செடி கொடிகள் போட்டு மக்க வச்சு அதை பயன்படுத்தி நம்ம உணவு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த உணவு எப்படி சாப்பிடணுமோ அதை முறையில சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கக்கூடிய முறையில சாப்பிட்றோம். அப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கும் போது அது ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஏற்படாம மாற்று வழியில நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதை விஷமா மாத்தி தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் நமக்கு ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, கலியுகத்துல நம்ம மாதிரி மாத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறதால உங்களுக்கு எல்லா மனிதனுடைய வாழ்நாளும் குறையுது. ஆக நம்ம இடையில நிறைய சிரமங்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ மருத்துவ ஜோதிடம் என்ன பண்ணுனா, உங்களுக்கு என்ன வியாதி ஏற்படும், இப்ப நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலை பொல்யூஷனா ஏற்பட்டுருச்சு, கலியுகத்துல இருக்கிறோம். அதனால எந்த வயதுல எப்படி ஏற்படும்னு நீங்க முதல்லயே தெரிஞ்சிக்கூடிய தன்மையை ஜோதிடர்கிட்ட அணுகி தெரிஞ்சு அதுக்கான பரிசோதனைகளை செய்து எப்ப ஏற்படுங்கிறது கண்டுபிடிக்க முடியும். மனிதனுடைய ஜோதிடம் இல்லைங்கய்யா, அப்ப நீங்க சொல்ற மாதிரி பிறப்பு இறப்பு கூட நிர்ணயித்து அதன்படி பண்ணியிருக்காங்க. சில ஞானிகள் இந்த தேதியில, இந்த நட்சத்திரத்துல, இந்த திதியில, இந்த நேரத்துல, இந்த செகண்ட்ல நான் இறந்துருவேன்னு சொல்லி இறந்ததா சரித்திர சான்றுகள் இருந்தது. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாளில என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜோதிடத்துல ஈஸியா கணிச்சிருக்காங்க, நடந்துட்டு இருக்கிறது உண்மை. அதை போலவே மருத்துவத்திலையும் நல்ல ஒரு விவரம் தெரிந்து அனுபவம் உள்ள ஜோதிடர் இதை கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வகையான வியாதி ஏற்படும், எப்போது ஏற்படும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள கண்டிப்பாக உதவுகிறது மருத்துவ ஜோதிடம். அதனால இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க மெடிக்கல் காலேஜில் போய் மெடிக்கல் பரிசோதனை செஞ்சுக்கிட்டாலும் எப்ப ஏற்படும் அவங்களால சொல்ல முடியாது. இதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ போன மாசம் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு 52 வயது ஒரு பெரிய நிபுணத்துவம் வாய்ந்த நியூரோ சர்ஜன், அவரு இறக்குறாரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் மருத்துவ பரிசோதனை செய்யறாரு. மருத்துவ பரிசோதனை நல்லா தான் இருக்கு. ஆனா 2 நாள்ல இறக்கக்கூடியதை அவரு அந்த மருத்துவ சோதனையில தெரிவிக்கல. அது யாரு, அவங்க வீட்டுக்கார அம்மாவும் மயக்கவியல் நிபுணர், அப்படி இருந்தும் தெரிவிக்க முடியல. ஆனா ஜோதிட துறையில திசை புத்தி கோட்சார பலன்கள், நீங்கள் இருக்கக்கூடிய பலன்களை வச்சு ஒரு அனுபவம் வாய்ந்தவர், எப்போ உங்களுக்கு தொந்தரவுகள் வியாதிகள் ஏற்படும் அப்படிங்கிறத கண்டிப்பா நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுங்க. அதனால இந்த ஜோதிடத்தை மருத்துவத்துக்கும் பயன்படுத்தி எப்போ உங்களுக்கு என்ன வகையான வியாதிகள் ஏற்படும் என்பதை கண்டுபிடித்து அதற்கான உணவு முறைகளையும் அதற்கான நடைமுறைகளையும் தெரிந்து முன்னெச்சரிக்கையாகவே அதற்கான தடுப்பூசிகள் இருந்தால் அதையும் போட்டு உங்களுடைய சிரமத்திலிருந்து காத்துக்கொள்ள இந்த ஜோதிட மருத்துவ உதவும் என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, அதை பற்றி அனைவரும் இதை ஒரு புரிதலாக எடுத்துக்கொண்டு ஆய்வுகள் செய்து நம்ம அழிந்து வரக்கூடிய மனித சமுதாயத்திற்கு
மிக தொண்டு ஆற்றி உதவி புரியுமாறு அனைத்து ஜோதிடர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த சிற்றுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ஆத்தூர் பரமசிவம் ஐயா அவர்கள் வந்து ஜோதிடமும் மருத்துவமும் என்ற ஒரு தலைப்புல சிறப்பா உரையாற்றினார். இந்த ஒரு விஷயம் இதுல வந்து ஐயா சொன்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதன் கர்மா பிறந்து அவன் அனுபவிக்கிறான். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு எடுத்து அதுதான் பிறவி அனுபவிக்கிறான். சஞ்சித கர்மா தொகுப்பு அனுபவிக்கணும்ன்றது பிராப்த கர்மா. இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஆகாமிய கர்மா திருப்பி பாவம் சேர்த்து அந்த பிராப்தத்துல சேர்த்துடக்கூடாது. புண்ணியம் சேர்த்தீங்கன்னா பிராப்தம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால பாவங்கள் எல்லாம் குறைச்சி நல்லது செய்யுங்க அப்படின்ற மருத்துவம், ஜோதிடம் மனித குலத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அவருக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கிறோம்.